வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி பேச போறோம். நம்ம இந்திய பொருளாதாரத்தோட ரெண்டு வெவ்வேறு முகங்களை பத்தி தான் இந்த விரிவான அலசல்ல பார்க்க போறோம். ஒரு பக்கம் நம்ம ரூபாயோட மதிப்பு ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட வால் ஸ்ட்ரீட்ல நம்ம ஆட்கள் மாஸ் காட்டிட்டு இருக்காங்க. என்னது இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்னு யோசிக்கிறீங்களா? வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். முதல்ல கொஞ்சம் கசப்பான ஒரு உண்மையை சொல்லித்தான் ஆகணும். நம்ம இந்திய ரூபாய் மதிப்பு சமீபத்துல அமெரிக்க டாலருக்கு நிகரா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சு கிட்டத்தட்ட 96 ரூபாயை தொட்டிருக்கு. அட, இது ஏதோ பிசினஸ் நியூஸ்ல வர நம்பர் தானே, எனக்கு என்னன்னு சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஏன்னா இது நம்மள மாதிரி சாமானிய மக்களோட அன்றாட வாழ்க்கையில பெரிய இம்பாக்டை உருவாக்க போற ஒரு நம்பர். இந்த சரிவு எப்படி நம்மள பாதிக்குதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்தியாவுக்கு தேவையான கச்சா எண்ணெயில 90% நாம வெளிநாடுகள்ல இருந்து தான் வாங்குறோம். அதுக்கு டாலர்ல தான் பேமெண்ட் பண்ணி ஆகணும். இப்ப என்ன ஆகுது தெரியுமா? இது நம்ம பொருளாதாரத்துக்கு விழுகிற ஒரு டபுள் அட்டாக். முதல்ல கச்சா எண்ணெய் விலை ஏறுறதால நாம அதிக டாலர்களை கொடுக்க வேண்டியிருக்கு. ரெண்டாவது, அப்படி கொடுக்கிற ஒவ்வொரு டாலரையும் வாங்க நாம முன்ன விட இப்ப அதிக ரூபாயை கொடுக்க வேண்டியிருக்கு. சோ இந்த ரூபாய் வீழ்ச்சிக்கு பின்னாடியே ஒரு 3 முக்கியமான மிரட்டல்கள், அதாவது ஒரு ட்ரிபிள் த்ரெட் இருக்கு. ஒன்னு ஈரான் போர், அப்புறம் ஹர்முஸ் பகுதியில் நடக்கிற கப்பல் போக்குவரத்து பிரச்சனை. இதனால ஒரு பேரல் எண்ணெய் $100 தாண்டி போற அபாயம் இருக்கு. ரெண்டாவது, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்ம ஊர்ல போட்ட காசையெல்லாம் திரும்ப எடுத்துட்டு போறது. மூணாவது, ரொம்ப முக்கியம், உலக அளவுல ஏதாவது பதற்றம் வந்தாலே எல்லாரும் தேடி போற ஒரு சேஃப் ஏரியா அமெரிக்கா டாலர் தான். அதனால அதோட மதிப்பு அசுர பலத்தோட ஏறிட்டு இருக்கு. இந்த 3 சேர்ந்து தான் நம்ம ரூபாய போட்டு இப்படி அழுத்துது. இந்த வெளிநாட்டு முதலீடு வெளியேறுதுன்னு சொன்னேன் இல்லையா, அது எந்த அளவுக்குன்னு புரிஞ்சுக்க இந்த நம்பரை பாருங்க. போன மார்ச் ஏப்ரல் மாசங்கள்ல மட்டும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்ம இந்திய பங்கு சந்தையில இருந்தும் பாண்டுகள்ல இருந்தும் கிட்டத்தட்ட $20 பில்லியன் வெளியே எடுத்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, பல்லாயிரம் கோடி ரூபாய். இது சந்தையில டாலருக்கான டிமாண்டை இன்னும் அதிகமாக்கி நம்ம ரூபாயை இன்னுமே பலவீனமாக்குது. சரி, இதனால அடுத்து என்ன நடக்கும்? இது அப்படியே ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி அடுத்தடுத்த விஷயங்களை பாதிக்கும். ரூபாயோட மதிப்பு குறையிறது ஏதோ அம்பானி, அதானி மாதிரி பெரிய கார்ப்பரேட்களை மட்டும்தான் பாதிக்கும்னு நினைச்சா அதுதான் தப்பு. இது டைரக்டா உங்க வீட்டு பட்ஜெட்டையே பதம் பார்க்கும். பணவீக்கம் எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சு உட்கார்ந்துருக்குன்னு இந்த லிஸ்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். நீங்க தினமும் வண்டிக்கு போற பெட்ரோல் செலவுல ஆரம்பிச்சு ஆஃபீஸ் போயிட்டு வர செலவு, சம்மர் டூருக்கு நீங்க போட்டு வச்சிருந்த பட்ஜெட்டு, புதுசா வாங்க நினைச்ச மொபைல் ஃபோன், லேப்டாப், ஏன் நம்ம டெய்லி சமையலுக்கு யூஸ் பண்ற இறக்குமதி செய்யப்பட்ட சமையல் எண்ணெய் வரைக்கும் எல்லாத்தோட விலையும் ஏறி நம்ம பாக்கெட்டையே பதம் பார்க்க போகுது. இத கண்ட்ரோல் பண்ற நம்ம அதிகாரிகள் என்னதான் பண்றாங்க? ஒரு பக்கம் நம்ம ரிசர்வ் பேங்க் தங்கிட்டு இருக்கிற டாலர்களை மார்க்கெட்ல வித்து ரூபாயோட அதிரடி வீழ்ச்சியை தடுக்கிற ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி செயல்படுறாங்க. இன்னொரு பக்கம் அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா, நம்ம மக்கள் சென்டிமெண்டா அதிகமா வாங்குற தங்கம், வெள்ளியோட இறக்குமதி வரியை ஏத்துறாங்க. ஏன்னா அப்போதான் டாலர் வெளியே போறத கொஞ்சம் குறைக்க முடியும். ஆனா ரியாலிட்டி என்னன்னா, இதெல்லாம் தற்காலிகமான ஒரு முதலுதவி மாதிரி தானே தவிர இது கண்டிப்பா ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது. கரெக்டா இந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய முரண்பாடு ஒளிஞ்சிருக்கு. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்குற விஷயத்திலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட். நம்ம ஊர்ல நம்ம கரன்சி இப்படி தத்தளிச்சிட்டு இருக்கிற இதே நேரத்துல நம்ம கண்ணுக்கே தெரியாம ஒரு பயங்கர லாபகரமான பங்குச்சந்தை ஷார்ட்கட் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, இந்திய மூளைகள் வால் ஸ்ட்ரீட்ல எப்படி ஒரு பணங்கொட்டும் இயந்திரமா மாறியிருக்காங்கன்னு இப்ப பார்க்கலாம். வால் ஸ்ட்ரீட்ல ரொம்ப ஃபேமஸான பில்லியனர் மைக்கேல் மில்கன் சொன்ன இந்த வார்த்தைகளை கேளுங்க. எப்போல்லாம் ஒரு அமெரிக்க கம்பெனி அமெரிக்காவில் பிறந்த ஒரு சிஇஓவை தூக்கிட்டு இந்தியாவில் பிறந்த ஒருத்தர் அந்த இடத்துல உட்கார வைக்கிறாங்களோ அப்போல்லாம் நான் கண்ணை மூடிட்டு அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கிடுவேன்னு சொல்றாரு. கேட்கவே கொஞ்சம் ஃபன்னியா இருந்தாலும் இந்தியர்களோட கார்ப்பரேட் லீடர்ஷிப் பத்தி அவர் சொல்லியிருக்கிற ரொம்ப ஆழமான தியரி இது. இவர் சொல்ற இந்த தியரி நிஜமாவே ஒர்க் அவுட் ஆகுமான்னு செக் பண்ண டிடின்னு சொல்லப்படுற இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு இன்வெஸ்டர் முடிவு பண்ணாரு. அதுக்கு அவரு ஃபேக்ட் டெஸ்டிங்கிற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணாரு. சிம்பிளா சொல்லணும்னா, டைம் மிஷின்ல பின்னாகி போய் கடந்த 15 வருஷம் மார்க்கெட் டேட்டாவை எடுத்து இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணியிருந்தா நிஜமாவே லாபம் வந்திருக்குமான்னு ஒரு பிரம்மாண்டமான ரிசர்ச் பண்ணாரு. அந்த ரிசர்ச்சோட ரிசல்ட் சான்ஸே இல்ல. இந்த டேட்டா எவ்வளோ பெரிய வித்தியாசத்தை காட்டுதுன்னு நீங்களே பாருங்க. ஒரு இந்திய சிஇஓவா இருக்கிற கம்பெனில ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வெறும் ஒரே $1 முதலீடு செஞ்சிருந்தா அது இன்னைக்கு $58 மாறி இருக்கும். ஆனா அதே $1 அமெரிக்காவோட டாப் பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸான S&P 500ல போட்டிருந்தா உங்களுக்கு வெறும் $7.7 மட்டும்தான் கிடைச்சிருக்கும். எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? இந்த பணம் எந்த அளவுக்கு ஸ்பீடா வளருதுன்னு புரிஞ்சுக்க இந்த காம்பவுண்டட் ஆனுவல் ரிட்டர்னுங்கிற மெட்ரிக் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
இத ரொம்ப ஈஸியா சொல்லணும்னா, ஒரு பனிமலையிலிருந்து கீழே உருண்டு வர்ற பனிப்பந்து எப்படி உருள உருள வேகமாவும் ரொம்ப பெருசாவும் மாறுமோ, அதே மாதிரி தான் உங்க பணமும் வருஷத்துக்கு வருஷம் கூட்டு வட்டி கணக்குல அசுர வேகத்துல வளருது. இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? இந்தியர்களை சிஇஓவா கொண்ட கம்பெனிகளோட போர்ட்ஃபோலியோ வருஷத்துக்கு 30.3% அசுர வேகத்துல வளர்ந்திருக்கு. இதுவே S&P பெஞ்ச்மார்க்கோட வளர்ச்சி வெறும் 14.2% தான். அதாவது அவங்கள விட இவங்க 2 மடங்கு அதிக ஸ்பீட்ல போயிட்டு இருக்காங்க. பணத்தோட பனிப்பந்து இங்க டபுள் ஸ்பீட்ல உருண்டுட்டு இருக்கு. இப்போ 2022ல வந்த டேட்டாவை வச்சு பார்த்தா S&P 500 லிஸ்ட்ல இருக்கிற 26 மாபெரும் கம்பெனிகளை லீட் பண்றது நம்ம இந்திய வம்சாவளி சிஇஓக்கள் தான். கணக்கு பண்ணி பார்த்தா இவங்க எண்ணிக்கை வெறும் 5% விட கொஞ்சம் தான் அதிகம். ஆனா அந்த மொத்த இண்டெக்ஸோட மார்க்கெட் வேல்யூல இவங்க நிர்வகிக்கிற கம்பெனிகளோட பங்கு மட்டும் 13%. இது உண்மையிலே ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு நம்பர். இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சிய சும்மா சொல்லாம கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம். சுந்தர் பிச்சை ஆல்பபெட் கம்பெனியாயும் சத்யநாதல்லா மைக்ரோசாஃப்ட் கம்பெனியாயும் எப்படி $3 ட்ரில்லியன் இமாலய ரேஞ்சுக்கு கொண்டு போயிருக்காங்கன்னு பாருங்க. இது மட்டும் இல்லாம அரிஸ்டா, மைக்ரான், அடோபி மாதிரியான டெக் ஜாம்பவான்களும் இந்தியர்களோட தலைமையில தங்களோட வேல்யூவை பல மடங்கு அதிகமாக்கியிருக்காங்க. சரி, இந்த மாபெரும் சக்சஸ் வெறும் சிஇஓக்களோட நின்னுடுச்சான்னு கேட்டா அதுதான் இல்ல. சிஎஃப்ஓக்கள், குறிப்பா இந்த ஏஐ ஃபீல்ட்ல இருக்கிற இந்தியர்கள் கிட்டயும் இந்த மேஜிக் தொடருது. இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு பிசினஸ் டேர்ம் ரன் ரேட். ரன் ரேட்னா என்ன? ஒரு கம்பெனி இப்போ எவ்வளோ சம்பாதிச்சிட்டு இருக்கோ அதை வச்சு அவங்களோட ஃபியூச்சர் வருமானம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இருக்கும்னு கணக்கு போடுறது. ஆந்த்ரோபிக்னு ஒரு பெரிய ஏஐ சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்கு. இதோட சிஎஃப்ஓவும் ஒரு இந்திய வம்சாவளி தான். இப்போ என்ன நியூஸ்னா, இந்த கம்பெனி சீக்கிரமே $30 பில்லியன் நம்ம கற்பனைக்கே எட்டாத ஒரு ரன் ரேட்டை தொட போறாங்களாம். ஹிஸ்டரியிலேயே ரொம்ப ஃபாஸ்டா வளர சாஃப்ட்வேர் கம்பெனிகள்ல ஒன்னா இதை இப்ப விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் லாஜிக்கா யோசிக்கணும். ஒரு இந்தியர் சிஇஓவா இருக்கிறதால மட்டும்தான் இந்த அளவுக்கு பெரிய வருமானம் கிடைக்குதா? இது வெறும் கோரிலேஷனா, இல்ல உண்மையாவே இதுதான் காரணமா? ஒரு லீடரோட சக்சஸ முடிவு பண்றதுல அவங்க எந்த டைம்ல பதவிக்கு வந்தாங்க, அந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு, அந்த கம்பெனியோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு ஏகப்பட்ட விஷயங்களை நாம கணக்குல எடுத்துக்கணும். ஆக்சுவலா இதுக்கான விதை எப்ப போட்டாங்க தெரியுமா? 90களோட கடைசியிலையும் 2000கள்லயும் சிலிகான் வேலியில வந்த மாபெரும் சாஃப்ட்வேர் பூம் தான் இதுக்கு மெயின் ரீசன். அப்ப உருவான நம்ம இந்திய இன்ஜினியர்களோட அந்த பிரம்மாண்டமான பைப்லைன் பல நாடுகளோட கல்ச்சர், குளோபல் மார்க்கெட் சவால்கள் எல்லாத்தையும் சமாளிச்சு இன்னைக்கு உலக கார்ப்பரேட் துறையோட உச்சத்துக்கு வந்திருக்காங்க. ஒரு சூப்பரான ஜெனரேஷனை இதுதான் உருவாக்கியிருக்கு. சோ இந்த மொத்த அலசல்ல இருந்தும் நாம என்ன தெரிஞ்சுக்கணும்? நம்ம இந்தியாவோட பொருளாதார முகம் எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் ஆனதுன்னு பாருங்க. உள்ளூர்ல இறக்குமதி நெருக்கடியால நம்ம கரன்சி ஒரு பக்கம் தத்தளிச்சிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் உலகத்திலே அதிக லாபம் தரக்கூடிய நம்மளோட திறமைகளை நாம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். உலக அளவுல நம்மளோட தடம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இது ஃபைனலா ஒரு கேள்வியோட முடிப்போம். இப்போ அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் நடுவுல டெக்னாலஜி, பிசினஸ், தைவான் பிரச்சனைன்னு ஒரு பெரிய கோல்டு வார் போயிட்டு இருக்கு. ட்ரம்ப் ஜி ஜின்பிங் மீட்டிங்ல ட்ரில்லியன் கணக்கான டாலர்கள் மதிப்புள்ள பிசினஸ் பத்தி பேச போறாங்க. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மேற்கத்திய டெக் உலகத்துல ஒரு அசைக்க முடியாத சக்தியா இருக்கிற நம்ம இந்திய திறமையாளர்கள் எதிர்கால உலகத்தோட அதிகாரத்தை எப்படி மாத்தி அமைக்க போறாங்க? திங்க் பண்ணி பாருங்க. இந்த கேள்விக்கான பதில நீங்களே யோசிங்க. இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ரொம்ப நன்றி. திரும்பவும் சந்திப்போம்.